தவக்காலம். ஆண்டுக்கு ஒருமுறை வருகின்ற இத்தவக்காலத்தில் நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்லும் திசை சரியானதா? தேர்ந்தெடுத்து செல்லும் பாதை முன்னேற்றத்திற்கானதா என்று சிந்தித்து பார்த்து செயல்பட அழைப்பு விடுக்கும் காலமே தவக்காலம். மனமாற்றத்தின் காலமாகவும் இறை அருளின் காலமாகவும் இருக்கும் இத்தவ காலத்தில் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். நமது ஆன்மா இறைவனுக்காக ஏங்கி அவரை நாடி தேட ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அருமையான காலம் இத்தவ காலம். இறை விருப்பத்தை வாழ்வில் ஏற்று அதன்படி வாழ்ந்து கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாவதற்கான காலமே இத்தவ காலம். மாறி வரும் கலாச்சார சூழலில் இறைவனையும் அவரது அருளையும் மறந்து வாழும் நாம் அவரை நோக்கிய நமது ஆன்மீக தேடலை வழிபடுத்தி வலுப்படுத்தி வளப்படுத்த வல்ல தேவன் நமக்கு தரும் சிறப்பான காலமே தவக்காலம். தவக்காலத்தின் முதல் நாளாகிய புதனை திருநீற்று புதன் அல்லது சாம்பல் புதன் என்று நாம் அழைக்கின்றோம். திருப்பலியின் போது நமது நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் அனைவரும் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே மீண்டும் திரும்புபவர்கள் என்பதை எடுத்துரைக்கின்றது. மனித வாழ்வும் சாம்பல் போன்றது. எவ்வளவு ஆடம்பரமாகவும் அறிவுத்திறன் உடையவராகவும் ஏராளமான செல்வ வளமும் உடல் பலமும் கொண்டவராகவும் நாம் இருந்தாலும் வாழ்வின் முடிவில் நாம் எதையும் நம்முடன் எடுத்துக்கொண்டு செல்ல போவதில்லை. சாம்பல் போல ஒன்றுமில்லாமல் சாகப் போகிறோம் என்பதை நமது உள்ளத்திற்கு உறக்க சொல்கின்றது சாம்பல் புதன். மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்த்தும் ஓர் அடையாளமாக நம் நெற்றியில் பூசப்படும் சாம்பலானது நமது உள்ளத்தில் தவமும் தானமும் தாழ்ச்சியும் ஜபமும் உருவாக வேண்டியதற்கான ஓர் அழைப்பை கொடுக்கின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட நாம் அந்த இறைவனை அடையும் முன் நமது உடலிலும் உள்ளத்திலும் நாம் சுமந்துள்ள பெருமை, வீணான தற்பெருமை, புகழ்ச்சி, ஆணவம் போன்றவற்றை களைந்து தாழ்ச்சி, தவம், ஜபம் என்னும் இறை அருளின் வழிகளை அணிந்து கொள்ள முயல்வோம். இறையோடு இறை அருளுக்காய் இத்தவ காலத்தில் இன்மகத்தோடு காத்திருப்போம்.